வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பொங்கல் பண்டிகை அதை சார்ந்து பண்டிகைன்னு மட்டும் பார்க்காம ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு பார்க்காம அதுல என்ன மாதிரி கருத்துக்களை கொண்டு வரலாம், வாழ்த்துன்னு தெரிவிக்கும் பொழுது அதுல என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு யோசனைகள் கூறலாம் அப்படின்னு இந்த பொங்கல் வாழ்த்து கவிதைகள்ல நிறைய விஷயங்களை மகரிஷி எடுத்து சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு விதமாக மக்கள் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு வாழ்க்கையில அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கவிதை 1987ஆம் ஆண்டு எழுதிய கவிதையை இன்னைக்கு பார்க்க போறோம். கடல் நீரும் சூரியனின் காந்த அலை தாக்குதலும் கலந்த மேன்மை கனமுடைய நீரை நீர் ஆவியாய் மாற்ற நம் உலக அன்னை உடல் வருடி திரிந்து எல்லா உயிர்கட்கும் மூச்சான உயிர் காற்று ஏந்தி உணவுக்கும் உயிர்கட்கும் ஊடு நிறைந்து அவை தழைக்க உதவுதல் போல குடல் உணர்ச்சி தேவையினால் குறுகி அறிவில் எல்லை கட்டி வாழ்வோர் குறையின்றி உயிர் வாழ கூர்ந்த அறிவியல் அரசு கூட வேண்டும். இடல் ஏந்தல் இரண்டுமின்றி எல்லோரும் தன்னிறைவாய் உழைத்து உண்ண ஏற்றபடி அறிஞரெல்லாம் எழுச்சி பெற்று தொண்டாற்ற பொங்குவோமே. ஒரு இயற்கையை நிகழ்ச்சியை பார்க்கிறோம், இந்த இயற்கையே பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். அதுல கவிதைகள்லாம் எழுதுறாங்க, அதை பார்த்து படங்கள்லாம் வரைகிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சியை கூட விஞ்ஞான பூர்வமாக கவிதை வடிவில எழுதி அது என்ன மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை கொடுத்து, ஆனா இயற்கையே இப்படி ஒரு உதவி செய்யறது. ஆனா மனிதர்கள் ஆறறிவு பெற்றவர்கள் அவங்க எந்த அளவுக்கு விரிந்த மனப்பான்மையோட வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனா அப்படி வாழறோமா? ஒரு குறுகிய மனப்பான்மையில வாழறோம், மத்தவங்களுக்கு அதனால தொந்தரவும் கொடுக்கிறோம். ஆனா அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஒதுக்கணுமா? அதுவும் வேண்டாங்கிற. அவங்களும் நல்லா வாழற மாதிரி, அவங்க முடிஞ்சா திருந்தி வாழற மாதிரி, அவங்கள புரிஞ்சு கொண்டு வாழற மாதிரி அறிஞர்கள் அரசு ஆட்சி ஏற்று நடத்த வேண்டும். அவங்கவங்களுக்கு என்ன தேவையோ அங்கங்க கிடைக்கணும். இன்னொருத்தரை சார்ந்தோ இன்னொரு நாட்டை சார்ந்தோ அந்த மாதிரி எல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தை இங்க ரொம்ப அழகா. கடல் நீரும் சூரியனின் காந்த அலை தாக்குதலும் கலந்த மேன்மை. அந்த நிகழ்ச்சியை எவ்வளவு உயர்த்தி சொல்றாரு பாருங்க. தண்ணி இருக்கு, கடல் தண்ணி இருக்கு, அதுல அந்த சூரியனோட அந்த கிரகணங்கள் கிரணங்கள் அது பட்டு அதுக்கப்புறம் அந்த நீர் ஆவியாது. சூடான அந்த ஆற்றல் தண்ணி மேல படுறதுனால அது ஆவியாயி அதுக்கப்புறம் உலக அன்னை கலந்த மேன்மை கனமுடைய நீரை நீர் ஆவியாய் மாற்ற. கடல் நீர் அவ்வளவு இதுவா இருக்கு, கனமா இருக்கு. ஏன்னா உப்பும் கலந்து இருக்கிறதுனால கனமுடைய நீரைங்கிறது. கடல் நீரும் சூரியனின் காந்த அலை தாக்குதலும் கலந்த மேன்மை கனமுடைய நீரை நீர் ஆவியாய் மாற்ற. அப்ப அந்த மாதிரி சூரிய வெப்பம் அந்த கடல் நீர்ல பற்று அது ஆவியாய் மாறுது. அதோட மட்டும் இல்ல, நம் உலக அன்னை உடல் வருடி திரிந்து எல்லா உயிர்கட்கும் மூச்சான உயர் காற்று ஏந்தி.
எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி இல்லாம கூட சில நேரம் இருக்கலாம். ஆனா, காற்று இல்லாம 2 நிமிடத்துக்கு மேல இருக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ அததான் இங்க நம் உலக அன்னை உடல் வருடி திரிந்து எல்லா உயிர்கட்கும் மூச்சான உயர் காற்று ஏந்தி. அப்போ இந்த காற்றுங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. அப்போ உலகத்துல இருக்கிற உயிரினங்களுக்கு தண்ணி முக்கியம். அடுத்தது காற்று ரொம்ப முக்கியம். அப்ப இது 2ம் இருந்தா தான் எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்கும். அவங்க வாழ்க்கை சரியா வாழ முடியும். எல்லா உயிரினங்களுக்கும். அதனால அத இங்க முக்கியத்துவம் குடுத்து, அந்த இயற்கை எவ்வளவு கருணையோட இந்த நிகழ்ச்சிகளை நடத்துது. அதுதான் அதுக்கு ப்ராவிடன்ஸ்ம்பாங்க சுவாமிஜி. இட் புரொவைட்ஸ் எவ்ரிதிங். எல்லா உயிரினங்களும் அங்க உருவாறதுக்கு முன்னாடியே, அதுக்கு தேவையானத இந்த இயற்கையோ, கடவுளோ, இறைநிலையோ குடுத்துடுது. அப்ப அதனால தான் அத சொல்றார். கடல் நீரும் சூரியனின் காந்த அலை தாக்குதலும் கலந்த மேன்மை கனமுடைய நீரை நீர் ஆவியாய் மாற்ற நம் உலக அன்னை உடல் வருடி திரிந்து எல்லா உயிர்கட்கும் மூச்சான உயர் காற்று ஏந்தி உணவுக்கும் உயிர்கட்கும் ஊடு நிறைந்து அவை தழைக்க உதவுதல் போல் எல்லா உயிரினங்களுக்கும் உணவு தேவை அடிப்படை தேவைகள் தண்ணி அதுக்கப்புறம் உணவு இருக்க இடம் உடுக்க உடை அப்புறம் ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணும் இதுதான் அடிப்படை தேவைகள் அதுல மெயினா உணவு வேணும் தண்ணி வேணும் அப்புறம் மூச்சு விடுறதுக்கு காத்து வேணும் அப்ப இது 2ம் உணவுக்கும் உயிர்கட்கும் ஊடு நிறைந்து அவை தழைக்க உதவுத போல் அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் இது 2ம் முக்கியம் அது எப்பொழுதுமே கிடைக்கிற மாதிரி இந்த நீரும் காற்றும் எல்லாவற்றிலும் ஊடுருவி செயல்பட்டுட்டு இருக்கு ஆனா இத மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க உடல் உணர்ச்சி தேவையினால் குறுகி அறிவில் எல்லை கட்டி வாழ்வோர் குறையின்றி உயிர் வாழ் நம்ம பாக்குறோம் ஒண்ணு அடிப்படை தேவைகள் கிடைக்கலன்னா கஷ்டம்தான் அந்த நிலையில இருந்து பார்த்தாதான் தெரியும் ஆனா அத சரியா அந்த பாதுகாப்பு பராமரிப்பு 2 எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கணும் அது எப்ப இல்லையோ எங்க சரியா கிடைக்கலையோ அப்ப என்ன ஆகும் குறுகிய மனப்பான்மை தான் வரும் அப்ப அந்த மனம் குறுகி பசி எடுக்குது தாகம் எடுக்குதுன்னா அப்போ என்ன பண்றது பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த குடல் உணர்ச்சி தேவையினால் குறுகி அறிவில் எல்லை கட்டி வாழ்வோர் குறையின்றி உயிர் வாழ கூர்ந்த அறிவியல் அரசு கூட வேண்டும் அப்படிங்கிற அப்போ அந்த மாதிரி உணவு தண்ணி இதெல்லாம் கிடைக்காம அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாம வாழறவங்க என்ன ஆகும் மனம் குறுகிடும் அப்பா ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும்பா அப்படின்னு கிடைச்சே இவ்வளவு பேர் இந்த குறுகிய மனப்பான்மையில இருக்கும் கிடைக்காத போது எப்படி இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு திருடரை கேட்டா கூட அப்படிதான் அதுக்குதான் நிறைய இடத்துல வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கூடாது யோசிச்சு செய்யணும் இப்ப பார்த்தா பிச்சைக்காரங்களும் எவ்வளவு பேர் எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் அபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது அவங்களுக்கு கேட்டு கேட்டு பிச்சை கேட்டு கேட்டு அந்த ஒரு ஐயோ இப்படி கேட்டு வாழறோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் கூட இருக்கிறது கிடையாது பணம் வந்துருது அபார்ட்மெண்ட் வந்துருது பழகிடுச்சு திட்டினாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி கொடுத்தாலும் சரி மனம் அவ்வளவு மரக்கட்டை மாதிரி ஆயிடுச்சு கல்லு மாதிரி ஆயிடுச்சு சரி ஆனா அதுக்கப்புறம் வசதி கிடைக்குது வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையில வாழ ஆரம்பிச்சாக்க எல்லாம் பரவாயில்லப்பா இப்போதைக்கு சாப்பாடு கிடைச்சா போதுங்கிற அந்த எண்ணத்துல அவங்க கேட்க ஆரம்பிச்சு அப்புறம் அதே பழகி போயிடுது அதுக்கப்புறம் இன்னும் சேர சேர பிரச்சனையே இல்லை ஆனா அந்த மாதிரி வாழ்க்கை அவங்கள வாழ விடக்கூடாதுங்கிற அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு எதுவும் கிடைக்காதனால தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வராங்க
அப்படி குறுகிய அறிவில் எல்லை கட்டி வாழ்வோர் குறையின்றி உயிர் வாழ கூர்ந்த அறிவியல் அரசு கூட வேண்டும். அப்ப அந்த மாரி உருவாறதுக்கு காரணம் யாரு? அரசியல் தலைவர்கள் சரியா இல்ல. அறிஞர்கள் ஆட்சி அங்க இல்ல. அதனால தான் அங்க பிரச்சனை. இப்ப அந்த காலத்துல ராஜா காலத்துலலாம் அவங்கலாம் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு சுத்தி வருவாங்க. எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறோம், ஏழ்மையில வாழறாங்க அப்படின்னு இருக்காங்கன்னா, அத ஒரு அவமானமா கருதி, அவங்க அடுத்த நாளே எங்க பார்த்தாங்களோ, அந்த இடத்துல அத வந்து எங்க மாற்றத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு செய்வாங்க. ஒரு சமயம் யோசிச்சோம்னாக்கா, அந்த அரசர்கள் ஆட்சியே நல்லா இருக்கும் போல இருக்கு. இப்ப ஜனநாயக ஆட்சி அப்படின்னு நெனச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து இல்ல. டிக்டேட்டர்ஷிப்ன்னு அந்த மாரி இருந்ததுன்னா, அது ரொம்ப கஷ்டம். பேச்சுரிமை அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. சுதந்திரமே இருக்காது. அதுவும் வேண்டாம். ஆனா அரசர்கள் ஆட்சிங்கும்போது எத்தனையோ பேர் எவ்வளவு நல்ல ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இப்பவும் அந்த அரசாட்சி வந்தா கூட இந்த சண்டையெல்லாம் வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாரி வாழ ஆரம்பிச்சா போதும். அதுக்கு தான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, அறிவியல் அரசு கூட வேண்டும். அப்ப அவங்களுக்கு காலத்துக்கு ஏத்த மாரி என்னென்னலாம் வசதி செய்து குடுக்கலாம்? எப்படி அவங்க சோம்பேறித்தனம் இல்லாம, ஆனா கஷ்டப்படாம, அந்த விஞ்ஞான பூர்வமாக அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, அறிவுபூர்வமாக எப்படி அந்த வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்? அதுக்கு அறிஞர்கள் எல்லாம் கூட வேண்டும். அப்படிங்கிறார். இடல், ஏந்தல் 2ம் இன்றி. இப்ப நெறைய இடத்துல பார்க்குறோம். இப்ப பாருங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட போர் தளவாடங்கள்லாம் இல்லன்னா, இன்னொரு நாட்டுக்கு கையேந்தி நிக்குது. அப்ப அவங்க அது மாரி ஹெல்ப் பண்றாங்கன்னா, இவங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வரும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ எனக்கு இந்த மாரி எல்லாம் வந்து எனக்கு செஞ்சு குடு. அப்படின்னு அந்த அட்வான்டேஜ் வரும். இப்ப இவங்க எல்லாரும் உதவி செய்றாங்கன்னா, அதுக்கு ஒரு காரணங்கள்லாம் பின்னாடி இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவோ வந்து விஷயங்கள் இருக்கு. சிலதெல்லாம் வெளியில தெரியுது, சிலதெல்லாம் வெளியில தெரியுது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்றாங்கன்னா, அன்பும் கருணையுமோட உதவி செஞ்சா நல்லது. நோக்கம் நல்ல நோக்கமா இருந்ததுன்னா, நல்லதுதான். அந்த நோக்கம் சரியில்லாத போது சண்டைகள் தொடர்ந்தே இருந்துட்டுருக்கு. இன்னும் அது வந்து அடுத்தடுத்து சண்டைகள் உருவாயிட்டே இருக்கு. அதுதான் மகரிஷி சொல்றார். நோக்கம் சரியா இருக்கணும். அன்பும் கருணையுமோட இந்த போர் நிக்கணும். எத்தனையோ உயிர்கள் அழியிறது. அதனால போர் தளவாடங்கள் அதெல்லாம் குடுத்து உதவி செய்யறத விட, அவங்களுக்கு போரே இல்லாம போரை நிறுத்துற மாதிரி, என்ன மாதிரி அறிவுரைகள் குடுத்து ஒரு கூட்டு முயற்சி உலக தலைவர்கள்லாம் எடுத்துக்கிட்டா, அப்போ அந்த அழிவுங்கிறது இருக்காது. சண்டை போடுறாங்க, தலைவர்கள் வந்து சண்டைக்கு போ போ போங்கங்கிறாங்க. ஆனா சாதாரண மக்கள், குழந்தைகள், பெண்கள், வயதானவங்கள் எத்தன பேர் அழியிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் சரியா இருக்கணும், அப்படிங்கிறாங்க. அப்போ இடல், ஏந்தல் 2ம் இன்றி எல்லோரும் தன்னிறைவாய் உழைத்து உண்ண, ஏற்றபடி அறிஞரெல்லாம் எழுச்சி பெற்று தொண்டாற்றி பொங்குவோமே. அப்ப அவங்கவங்க தானே வந்து உழைச்சு, அவங்கவங்க வாழ்க்கைய அமைச்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாரி அரசியல் தலைவர்கள், அறிஞர்கள், நாட்டு தலைவர்கள் அறிஞர்களா இருக்கணும், படிச்சவங்களா இருக்கணும், சுயநலத்தோட இருக்க கூடாது. அதுதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னு சொல்றார். அப்ப அறிஞர் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? அப்படின்னா, அதுக்கு ஒரு கவிதை அழகா குடுத்திருக்காங்க ஏற்கனவே. பொருள் துறையில் கற்பொழுங்கில் இன்றுள்ள சிக்கல், பூவுலகில் மனிதரிடை குற்றங்கள் பலவாய், அருள் துறையில் மக்கள் மனம் செல்லாதவாறு, அறிவினையே திசை மாற்றி அலைத்து அமைதி போக்க, மிரள்கின்றார் பெரும்பாலோர் செய்வதறியாமல். அப்போ பொருள் துறையில அங்க பிரச்சனை. அப்புறம் கற்பொழுங்கு இல்ல. அதுக்கப்புறம் பூவுலகில் மனிதரிடை குற்றங்கள் பலவாய், அருள் துறையில் மக்கள் மனம் செல்லாதவாறு அறிவினையே திசை மாற்று. அது ஊடகங்களா இருக்கட்டும், சினிமா துறையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஆன்மீக துறையில நல்ல விதமா அவங்க வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறது இல்லாம, எல்லாத்துலயும் சுயநலத்தோட எந்த துறையில இருந்தாலும் அந்த மாரி ஒரு நிகழ்ச்சிகள், ஒரு முறை, செயல்முறைப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால, திசை மாறி போச்சு மக்களோட அறிவே. அப்போ அங்க வந்து அமைதியும் இல்ல. விரல்கின்றார் பெரும்பாலோர் செய்வதறியாமல். என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு.
மிகுதி பொருள் வறுமை ஒழித்து கல்வியூட்டி இருள் நீக்கும் அறிஞர்களே அரசியலை எங்கும் ஏற்றுக்கொண்டால் உலகம் இன்ப வாழ்வு எய்தும் அப்படின்னு சொல்றார். பொருள் மிகுதி எங்க இருக்கோ அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்கேத்த மாதிரி எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்க அதிகமா பொருள் இருக்கோ, அதை அவங்க அந்த இடத்துல வறுமையை அதை போக்குவரத்துக்கு இவங்கெல்லாம் அந்த பொருளை எடுத்து கொடுக்கணும். அப்புறம் கல்வி கல்வி சொல்றாரு மகரிஷி. எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள், இதுதான் அவங்களுடைய அறியாமையை போக்கும். அப்ப அந்த மாதிரி அறிஞர்கள் அரசியல் தலைவர்களா வரணும், நாட்டு தலைவர்களா வரணும். அப்படி அவங்க வந்தாங்கன்னா உலகத்துல இருக்கிற மக்கள் அனைவரும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கவிதையில சொல்றாங்க. அறிஞர் ஆட்சிங்கிறது இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்றாரு, சமுதாயம் எப்படி திருத்தம் பெற வேண்டும் அதுக்கும் சொல்றாரு. இந்த தலைவர்கள் மட்டும் இல்ல, சமுதாயம்ங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் சார்ந்ததுதான் சமுதாயம். அப்போ மகரிஷி சொல்றார், ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், எண்ணம், சொல், செயல், அவங்க வாழும் முறை, அப்புறம் அவங்க அறநெறியில வாழறது எல்லாமே சமுதாயத்துக்கு போய் சேரும். அப்புறம் சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எண்ணம், சொல், செயல்ல இணக்கத்தோட வாழ்ந்து அறநெறி வாழ்க்கையை வாழும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது போய் சேரும். அப்படிதான் சொல்றாரு. அப்போ சமுதாயம் திருத்தம் பெற வேண்டும்னா அதுக்கு சொல்றார், உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு. தலைவர்களை மட்டும் அவர் சொல்லல, ஒவ்வொரு தனி மனிதனோட பண்பாடும் அங்க போச்சு. ஒவ்வொருவரும் பிறருக்கு பகைவராகின்றார்கள். பல மதத்து தலைவர்களும் ஒன்று கூடிய அரங்கில் பற்றற்று தெய்வ நிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். மகரிஷி பிரச்சனைகளை மட்டும் சொல்லல, அதுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் இங்க சொல்றார். பல மதத்து தலைவர்களும் ஒன்று கூடிய அரங்கில் பற்றற்று தெய்வ நிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். நில உலகில் உள்ள ஆட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி நேர்மையான ஆட்சி முறை வகுத்திடுதல் வேண்டும். பல காலமாய் வாழும் மனித இன வாழ்வில் பண்பாட்டின் அடித்தளமாய் நீதி தேர வேண்டும். அப்ப தலைவர்கள், அதுக்கப்புறம் நேர்மையான ஆட்சி முறை இருக்கணும். அதே மாதிரி மத தலைவர்கள் அவங்களும் யார் கடவுள் அப்படின்னு அதை டிசைட் பண்ணி சொல்லணும். அவங்க வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒரே கடவுள் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அப்போ அவங்க எல்லாரும் ஒரு அரங்குல கூடி யாரு எது தெய்வம், பற்றற்ற நிலையில எது தெய்வம்னு உண்மையை எடுத்து சொல்லணும். அவங்கவங்க அந்த மதத்தை சார்ந்து அதோட பற்று இருக்கிறதுனாலதான், மதப்பற்று இங்க இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் இருக்கு. அதனால அங்க வார்த்தையை போடுற, பற்றற்று தெய்வ நிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். நில உலகில் உள்ள ஆட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி நேர்மையான ஆட்சி முறை வகுத்திடுதல் வேண்டும். பல காலமாய் வாழும் மனித இன வாழ்வில் பண்பாட்டின் அடித்தளமாய் நீதி தேர வேண்டும். நீதிமுறையும் சரியா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு அதான் மகரிஷி தனி மனிதன் அமைதியிலேருந்து உலக அமைதிக்கு கொண்டு வர்றாரு. ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சி செய்து மனவளக்கலை அன்பர்கள்ல நம்ம ஒரு உதாரணமா இருக்கும்பொழுது இது நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் அத்தனைக்கும் சமுதாயத்துக்கு போய் சேரும். சமுதாயத்துக்கு போய் சேரும் பொழுது ஒவ்வொரு சமுதாயத்துல இருக்கிற அன்பர்களும் அதே மாதிரி வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்க என்னென்னலாம் செய்யறாங்களோ அத்தனையும் போய் சேரும். அப்போ இதெல்லாம் மாற்றம் வரணும். சமுதாயம் திருத்தம் பெற வேண்டும். தலைவர்கள் மட்டும் சரியா இருந்தா போறாது. சமுதாயத்துல சீர்திருத்தம் வந்தாதான் அதுல இருந்து வர தலைவர்கள் அறிஞர்களாகவும் வருவாங்க. அப்ப சமுதாயம் சீர்திருத்தம் பெற வேண்டும் அப்படிங்கிறதா இதை சொல்றாரு. உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு, ஒவ்வொருவரும் பிறர்க்கு பகைவராகின்றார்கள். பாக்குறோம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவம் வருது, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அந்த வஞ்சம்ங்கிறது மனசுல இருக்கு. எத்தனை அடிதடி, கணவன் மனைவியை ஏமாத்துறது, மனைவி கணவனை ஏமாத்துறது, அதுக்கப்புறம் குழந்தைகள் அவங்களுக்கு வாழ்க்கை சரியா அமைச்சு கொடுக்கறது இல்ல. எல்லாமே இப்ப மாறிக்கிட்டே வருது. சொந்தக்காரங்கிற அந்த ஒரு இது இல்ல. அப்புறம் நண்பர்கள்ங்கிறது அங்க போச்சு. ஒரு குடிச்சிட்டு அவங்க நண்பர்கள் கூடும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிறாங்க. எங்கேயோ போயிடுது.
எல்லாரும் ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டு இருக்கிற வாழ்க்கையா தான் இருக்கு. விழிப்பு நிலைங்கிறதே இன்னும் குறைஞ்சு போச்சு இப்போ. அப்போ அப்புறம் சொல்றாரு. பகைவர் ஆகின்றார்கள். அதனால தான் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மயக்க நிலைக்கு போகும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவராவே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி இறந்து போறாங்க. பல மதத்து தலைவர்களும் கூடி ஓர் அரங்கில் பற்றற்று தெய்வ நிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். நில உலகில் உள்ள ஆட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி நேர்மையான ஆட்சி முறை வகுத்திடுதல் வேண்டும். பல காலமாய் வாழும் மனித இன வாழ்வில் பண்பாட்டின் அடித்தளமாய் நீதி தேர வேண்டும் அப்படின்னு மகரிஷி எல்லா விதத்திலையும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பொங்கல் வாழ்த்துங்கும் பொழுது அந்த இயற்கை எண்ணெயோட அந்த செயல்பாட்டையும் கவிதையை விதமா கொடுத்து, அதோட மட்டும் இல்லாம அது எத்தனை விதமா நமக்கு எவ்வளவு நம்ப அன்பும் கருணையோட நமக்கு அத்தனையும் குடுக்குது. நம்ப அத புரிஞ்சுக்கல. அப்புறம் இதுக்கு காரணம் என்ன? தலைவர்கள் அ ம நாட்டு தலைவர்கள் எல்லாம் சரியா இருந்தா, எல்லாருக்கும் அடிப்படை தேவைகள் கரெக்ட்டா கிடைச்சதுன்னா, அப்ப அந்த குறுகிய மனப்பான்மை இருக்காது. பரந்த மனப்பான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா, அங்க பகைமை ஏது? வஞ்சம் ஏது? ஒருத்தருக்கு ஒருத்தர் சுரண்டி வாழற வாழ்க்கை ஏது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இடல், ஏந்தல்ங்கிறது இருக்காது. அப்போ தலைவர்கள் அவங்க எல்லாம் அறிஞர்களா இருக்கணும். உயர்ந்த நிலையில இருக்கணும். அவங்க எல்லாருமே இந்த மனவளக்கலை எல்லாம் எடுத்துக்கிட்டு, அதுல அவங்க தலைவர்களா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இததான் மகரிஷி திருப்பி திருப்பி சொல்றாரு. அதனால எல்லாருமே நம்மளுடைய எண்ணங்கள், பேச்சு, செயல்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதுதான். அதுக்கு தான் பிரம்ம ஞானம்ங்கிறதையும் கொடுத்து, நம்ம எந்த வழியில வந்திருக்கோம், எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த பயிற்சி முறைகளை மகிழ்ச்சி நமக்கு குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கவிதையிலும் பொங்கல் வாழ்த்துன்னு சொன்னா கூட, என்ன அழகா அதுல கருத்துக்கள எத்தன விதமான கருத்துக்கள குடுத்திருக்காரு பாருங்க. இயற்கை எண்ணெய் அவ்வளோ அழகா நமக்கு எல்லாம் குடுத்திருக்கு. குறுகிய மனப்பான்மையில ஆறறிவு பெற்று நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றார். ஆனா இதை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னுட்டு குருமார்கள் நமக்கு வழி காமிக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி எல்லா துறைகள்லயும் நமக்கு நல்ல ஒரு நம்மளுடைய அறியாமைங்கிற இருளை போக்கி நமக்கு வெளிச்சத்தை காமிக்கிறார். அறிவை உயர்த்துகிறார். இப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். வாழ்க்கையில் உயர்வோம். எல்லோருக்கும் வழிகாட்டியாகவும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.